இது என்ன கதைன்னா, நான் என்னோட முதல் படம் வந்து காதல் அறிவதில்லை. என் தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் இயக்கி இசையமைத்த படம். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும். விரல வச்சா விசில் வரும், கண்ணை செஞ்சா காதல் வரும், விரல் ஆ ஆ விசிலு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போது என்னோடய பைக்கில் 2 கன்று வச்ச பைக் அது. ஒரு சைடில் வந்து விரல் விசிலு அப்படின்னு போட்டிருப்பேன், இந்த பக்கமும் கண்ணை செச்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பேன். அது அந்த நேரம் அப்படி ஒரு பந்தாவாக அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த விசில் இப்போது விஜய் சாருக்கு கட்சியில் சின்னமாக இது கொடுத்துருக்காங்க. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில் சின்னமாக கொடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு. இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன். ஆடியோ ரிலீஸில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஒரு சின்னமாக இருக்கும். ஆனால் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறது, வீட்டில் குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வந்து விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் விசில் அடிப்பார். 12 மணிக்கு நான் படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை பார்த்து விசில் அடிப்பாங்க. 3 மணிக்கு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறப்போ அப்போ பிடி வாத்தியார் விசில் அடிப்பார். இப்போ கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடித்தார். லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, நைட்டு 11 மணிக்கு மேலே எதனா நீங்கள் தப்பு தண்டா ரோட்டில் எதனா பண்ணினீங்கன்னா போலீஸ் வந்து 11 மணி ஆச்சு, கிளம்புங்க அப்படின்னு பீச்சிலெலாம் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது. இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமாக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து என்னோடய அண்ணன், சரிங்களா? நான் அவருடைய தம்பி. தயவு செஞ்சு நீங்கள் ஏதோ இன்டைரக்டாக வேறு எதுவும் போட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையாக என் தலையில் சுமையை வச்சுட்டு போயிட்டோம்மா. நான் ஏதோ ரிவ்யூ கொடுக்குறாரு, நல்லா கொடுக்குறாரு சொன்னால் அவர் நெகட்டிவாகவே கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டீங்க. அந்த மாதிரி நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆள் தான். அதுக்காக நான் டிவிக்கான்னு கேட்காதீங்க. எனக்கு ஒரு கட்சி இருக்குது, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி, சரிங்களா? அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா, சரிங்களா? இதுதான் இந்த விசிலோட கதை, சரிங்களா? அப்புறம் ஒரு ராஜ் கபூர் சார் இப்போ சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் 2026 நான் ஜெயிப்பேனா அப்படின்னு. தம்பி, நீங்கள் வரும்போதே பார்த்தேன் விசில் அடிச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார். அதே மாதிரி வேலாயுதம் சார் நிறையா பேசுவார்னு நினச்சேன். அந்த வேலாயுதம் சார் மைக் எடுத்தாக நிறையா பேசுவார், நீங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கீங்க. ஸோ வேலாயுதத்துக்கு வித்தியாசம் இருக்குது போல். வேலாயுதம் அது யார்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த காதல் கதை சொல்லவா மிகப்பெரிய வெற்றி அடையும். விரைவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நானே கைத்தட்டிக்கிறேன். ஏன்னா என் பேச்சில் நீங்கள் மயங்கிட்டீங்க, மெய் மறந்து போயிட்டீங்க. நன்றி, வணக்கம்.